4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வேதம் சொல்கிறது, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வேதம் சொல்கிற காரியம் என்ன? நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாக மாறட்டும், உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறட்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்கள் பாவத்தை நினைத்து உங்களுடைய மனம் திரும்பாத காரியத்தை பார்த்து நீங்க சிரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நீங்க கொஞ்சம் துக்கத்தோடு கூட தேவ சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படாவிட்டால், நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகாவிட்டால் எப்படி நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொல்லி நீங்க துக்கத்தோடு கூட தேவ சமூகத்தில் நில்லுங்க. உங்க சந்தோஷம் சஞ்சலமாக மாறணும்னு சொன்னா இஷ்டம் போல வாழலாம் நினைக்கிறீங்கல்ல, அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ தேவ சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவர் ஏன் அப்படின்னு சொன்னா, வேதம் 8ஆவது வசனம் சொல்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. தேவனிடத்துல சேர்ந்தாதான் அவர் நம்மிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளிலே பாவம் இருக்கிறது. பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளிலே பாவம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் துக்கப்பட்டு அழுங்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் உள்ளவர்கள் அவர்கள் உலக பிரகாரமாக வாழ்வாங்க, தேவ சமூகத்தும் வருவாங்க. அவங்களுக்கு தேவனும் வேணும், உலகமும் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ரெட்டவடை போடுகிற நீங்க துக்கப்பட்டு அழுங்க. ஏன் ஆண்டவரே, எனக்கு இந்த ரெட்ட வேடம் எனக்கு வேணாம்னு சொல்லுங்க, நான் கபட வேடனாரியா இருக்க வேணாம்னு சொல்லுங்க, நாங்க இப்படி மாறுபாடான குணமுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்க அதுக்காக நீங்க மனஸ்தாபப்பட்டு அழுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவே வேதம் சொல்லுது, 2 மனம் உள்ளவர்களாக வாழாதபடி ஒரே நோக்கமாக ஒரே பார்வையாக தேவனை நோக்கி மாத்திரம் நம்ம போக தேவன் நமக்கு கிருபை தருவதாக. ஆமென்.